நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் மை லார்ட். நார்த் இந்தியாவில நம்ம ஊருக்கு கலெக்டர் சார் வந்திருக்காங்க. நம்ம ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த ஊர்ல ஒரு குடும்பம் உசுர் இருந்தும் ஆவியா சுத்திட்டு இருக்குன்னு நாடு பூரா தெரியட்டும்னே. தற்கூலி எதுக்குமே திருவாகாது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா முத்து? சார், எங்க எம்எல்ஏ என்ன சொல்லியா நான் கேட்கல. அவர் யார் சார்? நீ இல்ல ஆனா இருக்க, நீ இருக்க ஆனா இல்ல. என்னையா எஸ்ஐ சூர்யா படம் மாதிரி இருக்கு. பொலிட்டிக்கல் எனிமீஸ். எவன் வண்டிலையாவது ஏறிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வாங்கிட்டு போயிருங்கன்னு வாணி அம்மா சொல்லுது. அப்படி ஒரு ரேஷன் கார்டு எடுக்கணும்னா அதுல என் பேருக்கு மேல உங்க பேர் தான் இருக்கணும். முத்துச்சிப்பி, நானெல்லாம் பொண்டாட்டியால ரத்த சிந்தனவன். பொண்டாட்டிக்காக ரத்த சிந்தனவங்கிற பேரு வரலாற்றுல உனக்கு பதிவாகும் அப்பா. பட் இங்க பிரச்சனையே வேற. உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தியா. உலகத்திலேயே பெரிய பிளாக் மார்க்கெட்டு அதுவும் இந்தியா தான் சார். அதுக்கு தான் ஸ்மூத்தா ஒரு லைன் இருக்கு. கடவுள் எதுக்கு மனுஷனுக்கு ஓரஞ்சு மிட்டாய் மாதிரி 2 கிண்டி கொடுத்துருக்குன்னு தெரியுமா? இல்லாதப்பட்டவனுக்கு ஒண்ணு கொடுத்தா அவனும் ஹாப்பியா இருப்பான், நாமளும் நிம்மதியா இருக்கலாம். புரோக்கர் ராஸ்கல். நாங்க 2 பேரும் செத்து தவசமாயாச்சு. இப்ப மறுபடியும் ஒருத்த கிண்டி வேணும் வந்து நிக்கிறா. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் நாட்டுல கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். என்ன ஊரு பீமாது? கொஞ்ச நாள் வீல் சேர்ல உட்காந்துட்டா ஏறி மிதிச்சு போகணும்னு நினைப்பாங்களா? இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? ஒரு தீர்ப்பு எழுதுற அதிகாரத்தை அந்த பரபிரம்மம் ஒரு கடக்கோடி மனுஷன்ட்டு கொடுத்துருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்திற்காக இயக்குனர் ராஜமுருகன் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த முயற்சி என்ன அப்படின்னா, ஜோக்கர் மாதிரியே ஒரு நல்ல திரைப்படத்தை மக்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற அவருடைய முயற்சி இந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் இந்த படத்தினுடைய காட்சிகள் பல இடங்களில் ஜோக்கர் திரைப்படத்தையே மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தியது படத்தினுடைய மைனஸ். படத்தினுடைய பாடல்களும் வசனங்களும் ஆக பெரும் ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஆனால் தொய்வான அந்த திரைக்கதை படத்தினுடைய மைனஸ். படத்தில் அந்த சும்மா சோகமான ஒரு கதைக்களத்தில் ஆங்காங்கே இடம்பெற்ற அந்த நகைச்சுவை காட்சிகள் படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அந்த நகைச்சுவை காட்சிகளே படத்தினுடைய ஆன்மாவை கொஞ்சம் பாதித்தது, அந்த இன்டென்ஸை குறைச்சது படத்தினுடைய மைனஸ். இப்படி மயிலாடு திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாகவும் ரொம்ப நுட்பமாகவும் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். மை லார்ட் திரைப்படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் சசிகுமாரும் நாயகி சைத்ராவும் திருமணத்தை செஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை துவங்குறாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, சைத்ராவுக்கு ஒரு உடல் நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை வருது. அதற்காக அவங்க மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கேருந்து தான் கதை துவங்குது. இந்த அழகான அற்புதமான தம்பதிகளுக்கு ஒரு கிட்னி திருடுகிற கும்பல் ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரோட கிட்னியும் அபகரிக்கிறதுக்கு அந்த கும்பல் முயற்சி செய்கிறாங்க. அந்த கும்பலிடமிருந்து இவர்கள் 2 பேரும் தப்பிச்சாங்களா? அந்த கும்பல் என்னெல்லாம் பண்ணுறாங்க? கிட்னி திருட்டில் இருக்கிற நுட்பமான பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த படம் ரொம்ப டீட்டெயிலாக பேசுது. அந்த கும்பல்கிட்ட இருந்து இவங்க 2 பேரும் தப்பிச்சாங்களா? கடைசியில் சசிகுமார் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன். படத்தினுடைய முதல் ப்ளஸ் இயக்குனர் ராஜமுருகன் தான். அவருடைய நுட்பமான வசனம் தான் இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் பலம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முந்தைய இவரின் படங்களான ஜப்பானும் சரி, அதற்கு முந்தைய படமான ஜிப்சியும் சரி, சரிவர ரசிகர்களால் ரசிக்கப்படாத ஒரு படமாக, தோல்வி படமாக மாறியிருந்தது. அப்படியான ஒரு சூழலில் ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்களத்தோட ரசிகர்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் ராஜமுருகன். அவருடைய இந்த முயற்சி நிச்சயமாக திரையில வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தினுடைய கதையாகட்டும், கதை சொன்ன விதமாகட்டும், நடிகர்களிடமிருந்து இவர் வாங்கிய நடிப்பாகட்டும், எல்லாமே ஆகச்சிறந்த ஒரு படத்திற்கான அடையாளமாக இந்த படத்தில் எல்லா அம்சங்களும் அமைந்து போனது படத்தினுடைய ப்ளஸ். அதற்கு காரணமான இயக்குனர் ராஜமுருகன் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக மாறி படத்தை ரசிகர்கள் மனசில் ஒரு படி கொண்டு போய் மேலே நிறுத்துறார். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் நடிகர் சசிகுமார்.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஹீரோவுக்கான எந்த அம்சமும் இருக்காது. அவருடைய உடையாக இருக்கட்டும், அவருடைய நடையாக இருக்கட்டும், அவருக்காக எழுதப்பட்ட அந்த காட்சிகளாக இருக்கட்டும், ரொம்ப சாதாரண ஒரு எளிய மனிதனாகத்தான் அவர் அந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஒரு கிராமத்து மனிதனாக, எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவியாகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒரு வளர்ந்த ஒரு நாயகன் இப்படியான கதாபாத்திரத்தை சூஸ் செய்து நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த விஷயத்தை மறுபடியும் சசிகுமார் அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வகையில் நம்ம அவரை பாராட்டியே ஆகணும். அவருடைய நடிப்பும் அவருடைய இருப்பும் இந்த படத்திற்கு ஆக பெரும் ப்ளஸ். அவர் இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக மாறி படத்தை ஒரு படி மக்கள் மனசுல மேலே கொண்டு போய் வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் நாயகி சைத்ரா. இவங்க தமிழில் 3BHK படத்தில் ஒரு சில காட்சிகளில் வருவாங்க. இவங்க கன்னட சினிமாவில் ஒரு பாடகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்திற்கு இவங்க தான் பர்ஃபெக்டாக பொருந்துவாங்க அப்படின்னு திரும்பவும் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்கிறார் ராஜமுருகன். ராஜமுருகனுடைய நம்பிக்கையை எந்த காட்சிலையும் பொய்த்து போக வைக்கல நடிகை சைத்ரா. ரொம்ப அற்புதமாக ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஒரு பெண்ணாக, தனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் பொழுது தன் கணவனை மாத்திரமே நம்புகிற ஒரு அப்பாவி பெண்ணாக, சில நேரங்களில் துணிச்சல் மிக்க ஒரு பெண்ணாக, இப்படின்னு பல பரிமாணங்களை ஒரே படத்தில் கொடுத்து தான் ஒரு ஆகச்சிறந்த நடிகை அப்படிங்கிறத இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நடிகை சைத்ரா. அவர்களுடைய வரவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த வரவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க இந்த மயிலாட் திரைப்படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவர்கள் தான். ஷான் ரோல்டனுக்கும் இயக்குனர் ராஜமுருகனுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். இவங்க 2 பேரும் இணைந்தால் அற்புதமான பாடல்கள் ரசிகர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இந்த படத்துலையும் பொய்த்து போகலை. எல்லா பாடல்களுமே மிகச் சிறப்பாக, ரொம்ப அற்புதமாக, ரசிக்கும்படியாக அமைஞ்சிருந்தது. இந்த படத்தினுடைய பாடல்கள் ராஜமுருகனுடைய முந்தைய படமான ஜோக்கர் திரைப்படத்தினுடைய பாடல்களை அங்கங்கே ஞாபகப்படுத்தும்படியாகவே இருந்தாலும் இந்த படத்தினுடைய பாடல்களும் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி படத்தினுடைய பின்னணி இசை இருக்கு இல்லையா, ஒரு வசனம் ஒரு படத்தில் எப்படியான இம்பாக்டை ரசிகர்களுக்கு ஏற்படுத்துமோ அதை விட அற்புதமான, அதை விட நுட்பமான, ஆழமான இம்பாக்டை இவருடைய பின்னணி இசை இந்த திரைப்படத்தில் ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய பின்னணி இசை அந்த காட்சிகளுடைய வேகத்தையும் அந்த காட்சிகளினுடைய சுவாரஸ்யத்தையும் ரொம்ப அழகாக கூட்டி கொடுத்தது. ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து அப்படின்னு தான் சொல்லணும். ஷான் ரோல்டன் அவர்களுடைய இசை மயிலாட் திரைப்படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த ரொம்ப முக்கியமான ப்ளஸ் யார் அப்படின்னா நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்கள் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஜோக்கர் திரைப்படத்தினுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் அந்த படத்தினுடைய காட்சிகளை இவருடைய நடிப்பு நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி முக்கியமான பல காட்சிகளில் இந்த படத்தினுடைய நாயகனை போலவே இவர் மிளறாரு. இவருக்கு ஒரு ஹீரோவிற்கு இணையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்திற்கு சின்ன சின்ன அசைவின் மூலமாக கூட உயிர் கொடுத்த விதத்தில் தான் ஒரு ஆகச்சிறந்த நடிகன் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த தமிழ் திரையுலகத்திற்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் குரு சோமசுந்தரம் அவர்கள். அவருடைய நடிப்பு இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப முக்கியமான பிளஸ். மயிலாட் திரைப்படத்தினுடைய பிளஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் கமர்ஷியல் சினிமா அப்படிங்கிற கேட்டகரியை தாண்டி இது இந்த சமூகத்திற்கு ஒரு முக்கியமான செய்தியை, இந்த சமூகத்தை சூழ்ந்திருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுகிற ஒரு திரைப்படமாகத்தான் அந்த திரைப்படத்தை பிளான் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய குழுவினர். அப்படி சமூகத்தினுடைய பிரச்சனையை மக்களுக்கு புரிகிற விதத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்தை ரொம்ப கமர்ஷியலாகவும் ரொம்ப சுவாரஸ்யமான விதத்திலையும் ரொம்ப எமோஷனல் பேஸ்லையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது படத்தினுடைய நிர்பந்தம். அதை இந்த படக்குழுவினர் சரியாக தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் இவர்களுடைய முயற்சியில் இன்னும் சில விஷயங்களை சரி செஞ்சிருந்தா இந்த படம் இன்னும் ஆகச்சிறந்த படமாக மாறி இருக்குமே அப்படின்னு நமக்கு சில காட்சிகள்லையும் சில விஷயங்கள்லையும் நமக்கு தோணுது. அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய மைனஸாக நாம் பட்டியலிட போகிறோம். படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா ஆஷா ஷரத். இவங்க இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதத்தில் நமக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. இவங்க 2 கிட்னியுமே பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம்.
அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் அந்த கடைசி காட்சிக்கு முந்தைய காட்சி வரைக்கும் பயங்கரமாக பஞ்ச் டயலாக் பேசுறது, பயங்கர வில்லத்தனத்தை வெளியில் காட்டுறது, அது வந்து நம்பும்படியாக இல்லை. இந்த கதாபாத்திரத்தை எழுதுகிற பொழுது அவர்களுடைய உடல்நலம் சார்ந்து இன்னும் கொஞ்சம் யதார்த்தத்திற்கு நெருக்கமாக அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருந்தாங்கன்னா இன்னும் நமக்கு கனெக்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த கதாபாத்திரம், அதாவது ஆஷா ஷரத்தினுடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதம் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தினுடைய முதல் காட்சி. அந்த முதல் காட்சியிலே சொல்லிடுறாங்க, ஒரு பெரிய மனிதருக்கு, ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு தான் கிட்னி தேவைப்படுது, அதற்கான தேடலில் தான் இந்த குழு நுழைய போகிறாங்க, இறங்க போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திடுறாங்க. அந்த காட்சி அவசியம் இல்லைன்னு தோணுது. இன்டர்வல் பிளாக்ல இவங்க யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுற அந்த காட்சியே போதுமானதாக இருந்திருக்கும். தேவையில்லாமல் முதல் காட்சியிலேயே சொன்னது படத்தினுடைய சுவாரஸ்யத்தை கொஞ்சம் குறைத்தது போலவே நமக்கு ஃபீல் ஆச்சு. அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்படி அவங்க அதை தவிர்க்காமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தினுடைய இரண்டாம் பாகத்தை சொல்லலாம். முதல் பாகம் ஒரு இடத்துல துவங்குது, அப்படியே அதனுடைய பயணம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக பல சுவாரஸ்யமான காட்சிகளால் நிரம்பி நமக்கு பார்க்கும்போது ஒரு என்கேஜாக இருக்குது. படத்தினுடைய இன்டர்வல் பிளாக் கூட ஒரு கமர்ஷியலான ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அடுத்தது என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யத்தோட முதல் பாகம் முடியுது. அது வரைக்கும் படத்தில் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு தெரியல. படத்தினுடைய செகண்ட் ஆஃப் காட்சிகள் துவங்கி படம் ஒரே இடத்துலையே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததை தவிர்க்க முடியல. அதை இவங்க கொஞ்சம் கவனம் எடுத்து செஞ்சுருந்தாங்கன்னா, அந்த காட்சிகளினுடைய நீளத்தை கொஞ்சம் குறைச்சி, இல்லைனா அந்த காட்சிகளை வேறு மாதிரியான காட்சிகளாக எழுதி அதை காட்சிப்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு சுவாரஸ்யமான படமாக இந்த படம் நமக்கு அமைஞ்சிருக்கும். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் போனது இந்த திரைப்படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, கோபி நயினார் அவர்களுடைய கதாபாத்திரத்தை எழுதிய விதம். கோபி நயினார் அவர்களை நமக்கு ஏற்கனவே தெரியும். அவர் ஏற்கனவே நடிகை நயன்தாரா நடித்த அறம் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கி அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசி நம்ம மத்தியில் வந்து ஒரு ஒரு பரிச்சயமானவர். அவரை இந்த படத்தில் நடிகராக அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படிங்கும் பொழுது அவருக்காக சில காட்சிகள் எழுதியிருந்திருக்கணும். அவருக்கான வேல்யூ இந்த படத்தில் மிஸ் ஆகுது. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு துணை நடிகரை போல் ஒரு சில காட்சிகளில் வந்துட்டு அப்படி இப்படி நின்றுட்டு போகிறது வந்து நம்மளை பார்க்கும்போது ஏன்னா அந்த இவரை இவ்வளோ பெரிய இயக்குனரை இந்த படத்தில் வீணடிச்சிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதை தவிர்த்திருந்திருக்கலாம். அவர் வருகிற காட்சிகள் நமக்கு பெரிய இன்டென்ஸையும் ஏற்படுத்தலை. ரொம்ப சுவாரஸ்யம் குறைவாகத்தான் இருக்குது. ஆக அவருடைய இருப்பும் அவர் வருகிற காட்சிகளும் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தினுடைய கிளைமாக்ஸ் காட்சி. இந்த திரைப்படத்தினுடைய கிளைமாக்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமாக்ஸ் தான். இந்த சமூகத்திற்கு அன்பையும் அறத்தையும் எடுத்து சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான், அற்புதமான முடிவு தான் திரைப்படம். ஆனாலும் அந்த காட்சியை ரொம்ப எளிதில் அனுமானித்து விடும்படியாகத்தான் அமைச்சிருக்கிறாங்க. இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத திரையரங்கத்தில் இருக்கிற பலரும் அனுமானித்து விடும்படியாக அந்த காட்சிகள் இருந்தது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். மைலாட் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நாம் ரொம்ப நுட்பமாக பார்த்தோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் நாம் கவனிக்காமல் போன ஒரு ஆக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. கிட்னி திருட்டுனா என்ன, அது ஏழை எளிய மக்களுடைய உயிர்களை ரொம்ப எளிதாக எப்படி பறிக்குது, அதை இந்த சமூகம் எப்படி மெத்தனத்தோடு அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகுது அப்படிங்கிற உண்மையெல்லாம் நம்மளுடைய முகத்தில் அரைகிற மாதிரி துணிச்சலாகவும் ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் சொன்ன விதம் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் இப்படியான ஒரு கதைக்களத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கமர்ஷியலாக சில விஷயங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னு இந்த படக்குழுவினர் நினச்சி சில நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் படத்தில் அங்கங்கங்க வச்சிருக்கிறாங்க. வசனங்களில் இருக்கிற நகைச்சுவைகள் ஓகே, காட்சிகளாகவே சில நகைச்சுவை காட்சிகள் இருந்தால் படத்தை மக்கள் ரசிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி இவங்க பண்ணின விஷயம் என்ன சொல்ல வந்தாங்களோ, என்ன சொல்லணும்னு நினச்சாங்களோ அந்த இன்டென்ஸை இது பாதிக்குது அப்படிங்கிறது படத்தினுடைய மிக முக்கியமான மைனஸ். இந்த திரைப்படத்தினுடைய சோல் ஆன்மாவே என்ன அப்படின்னா, கிட்னி திருடுகிற ஒரு கும்பலுக்கு எதிரான ஒரு திரைப்படம் இது. ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய முடிவு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய அந்த விஷயங்களை நியாயப்படுத்தும்படியாக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது.
சுருக்கமாக சொல்லணும்னா மனிதநேயம் அப்படின்னா இதுதான், மனிதநேயத்தை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. நாயகன் இறுதியில் எடுக்கிற முடிவு இருக்கு இல்லையா, அது சரியான முடிவா அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல. மனிதநேயம்னா ஒரு ஏழை இப்படி தான் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு அதை சரிப்படுத்துகிறாங்களோ, அதை நியாயப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு தோணுது. அதை நம்மளால் பெருவாரியான ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அது இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் இதுவரைக்கும் தமிழ் திரைப்படங்களில் பெருவாரியாக யாரும் பேசாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளலாரை பற்றியும் அவருடைய தத்துவார்த்தங்களை பற்றியும் பெருசாக யாரும் தன்னுடைய திரைப்படங்களில் பேசினதில்லை. வள்ளலார் சொன்ன கருத்துக்களை காட்சிகளின் மூலமாகவும் வசனங்களின் மூலமாகவும் ரொம்ப நுட்பமாக ரசிகர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்த விதம் இந்த திரைப்படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். படத்தினுடைய கதாபாத்திரங்களான நாயகன் நாயகியை தாண்டி துணை கதாபாத்திரங்களாக வருகிற குரு சோமசுந்தரமாக இருக்கட்டும், ஜெயபிரகாஷாக இருக்கட்டும், அவர்களுடைய அந்த கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ப்ளஸ். அவர்களுக்குன்னு ஒரு ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்திருந்தது இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ப்ளஸ். ஆனால் சசிகுமாரோடையே பயணிக்கிற ஒரு தாத்தா, குரு சோமசுந்தரத்தோட பயணிக்கிற ஒரு இளம்பெண், இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வருகிற எல்லா காட்சிகளும், அவர்கள் பேசுகிற சின்ன சின்ன வசனங்கள் கூட நமக்கு ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. அவர்களை பற்றியும் அவர்களுடைய காட்சிகளையும் இன்னும் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வாழ்க்கையையும் இன்னும் டெப்த்தாக சொல்லியிருந்தா நல்லா இருக்குமோ, நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதை செய்யாமல் விட்டது ஒரு சின்ன மைனஸ். ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக தன்னை இந்த படத்தில் அடையாளப்படுத்துகிற குரு சோமசுந்தரமாக இருக்கட்டும், ஒரு நேர்மையான நீதிபதியாக நமக்கு தெரிகிற ஜெயபிரகாஷனுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும், இருவருமே அந்த மினிஸ்டர் செத்தா நல்லது அப்படிங்கிறத மாதிரியான மனநிலையில் ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான புரிதல் இல்லை. அதை தாண்டி ஜெயபிரகாஷ் நாயகனையும் நாயகியையும் காப்பாற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சியும் ரொம்ப புத்திசாலித்தனமான முயற்சியாக தெரியல, சினிமாட்டிக்காக தான் இருக்குது. இப்படி ஒரு சில காட்சிகள் நமக்கு படம் பார்க்கும்போது நெருடலாக இருக்குது. அப்படியான காட்சிகள் இந்த படத்தினுடைய மைனஸ். ஆனாலும் அதே நேரத்தில் ஒரு யதார்த்த சினிமாவை ரொம்ப அழகியலான இயல்பான மொழியில் ரொம்ப சுவாரஸ்யமான திரைக்கதையின் மூலமாக நமக்கு கொடுத்த விதம் இந்த திரைப்படத்தினுடைய ரொம்ப முக்கியமான பிளஸ். மயிலாட் மாதிரியான திரைப்படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான முயற்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படியான திரைப்படங்களை நாம் கொண்டாடி தீர்க்கிறோமோ இல்லையோ, நிச்சயமாக அலட்சியப்படுத்திடக்கூடாது, கண்டிப்பாக அங்கீகரிக்கணும். இது நம்முடைய கருத்து. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மயிலாடு திரைப்படத்திற்கு வழங்கவிருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். மயிலாடு திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் அந்த திரைப்படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற தகவல்களோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.